திமுக தலைவர் கருணாநிதியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது சஸ்பெண்ட் உத்தரவை உயர்நீதிமன்றம் உடனடியாக ரத்து செய்ய மறுத்தது பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களுடன் எம்எல்ஏ விடுதியில் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் திமுக உறுப்பினர்கள் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுவதால் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றி அப்போது விவாதித்ததாக தெரிகிறது. நீதிமன்றம் இது குறித்து விசாரணை நடத்த இருக்கிறது. இதற்கிடையில சபாநாயகர் அவர்களுக்கு நோட்டீஸும் உயர்நீதிமன்றம் அனுப்பிச்சு வச்சிருக்கு. ஆக 1ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றத்துடைய இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போயிருக்கிற காரணத்தால நாங்கள் பொறுத்திருந்து நீதிமன்றத்துடைய துறை வந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன முடிவெடுப்போம். எதிர்கட்சியே இல்லாம எந்தவித எதிர்ப்பும் இல்லாம காவல்துறை மானியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கொள்கை குறிக்கோள். அதை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க.